அனைவருக்கும் வணக்கம். இப்போ இவங்களுக்கு போக வழி இல்லை, போக்கத்து போனாங்க. இருக்க இடம் இல்லை, எதக்காலமானாங்க. எதுக்கு எடுத்தாலும் வம்பு பேச்சு, வெட்டி பேச்சு, வீண் விரண்டாவ தான். நடக்காத ஒன்றை நடந்த மாதிரியும், இனிமே நடக்கும், இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியும் பேசும்போது நமக்கு கொஞ்சம் அச்சமாக தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம கோவில்பட்டி பொதுக்கூட்டத்தில் மார்க்கண்டேயன் அப்படின்ற திமுக எம்எல்ஏ ரொம்ப வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவை நமது சிஎம்மை வசைப்பாடியிருக்காரு. இந்த மாதிரி பேசுனா உங்களையெல்லாம் மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்க உண்மையிலே நீங்கள் ஒரு கேவலமான வாழ்க்கையும் கேவலமான முன்னெடுப்பையும் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு மக்கள் உணர்ந்துட்டாங்க. அப்படி உணர்ந்ததுனால தான் உங்களை வீட்டுக்கே அனுப்பியிருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எம்எல்ஏவாக கூட ஆக முடியாமல் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தூரம் புத்தி கொடுத்தோம் அந்த மக்களை பற்றி புரிஞ்சிக்காமல் இன்னும் மக்கள் விரும்பும் தலைவரை நீங்கள் வசைப்பாடுறது எந்த அளவுக்கு உங்களோட அரசியல் கேவலம் பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத எங்களால் உணர முடியுது. நன்மைங்களா, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நாங்களாம் வந்து சட்டசபைக்குள்ள வந்தால் அவங்க அதை உடைப்போம் இதை உடைப்போம். இதெல்லாம் ஒரு எம்எல்ஏ பேசுகிற பேச்சா? சராசரி ஒரு ரவுடி பேசுகிற பேச்சு. குற்ற வழக்கில் பல நூறு, ஆமாம் நீ ஆல்ரெடி ரவுடிகள் தானே அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள்லாம். இருந்தாலும் நம்ம அப்படி சொல்லிடக்கூடாது இல்லையா? பல குற்ற வழக்குகளில் கைதாகி சிறைக்கு சென்று திரும்பக்கூடிய ஒரு 3ஆம் தர 4ஆம் தர குற்றவாளி கூட இப்படி பேச மாட்டார். ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய முன்னதாக தூத்துக்குடி மாவட்டத்தின் திருச்செந்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏவான அனிதா ராதாகிருஷ்ணன் விஜய் குறித்து அவதூறாக பேசி சிறை வரைக்கும் சென்று கைதாகி சிறைக்குள்ளே போகாமல் அந்த நீதிபதியின் கருணையால் வீட்டுக்கு வந்திருக்காரு. மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான செயல்களை தான் அவர் பேசிட்டு செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு வேதனையாக இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த திமுகவோட ஜென்சி கிட்ஸ் அப்படின்ற ஒரு காமெடி பீஸுகள்லாம் எப்போ பாரு நாங்கள் ரோட்டில் ஆடுவோம்டா, அவங்க ஆடின டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கெல்லாம் காமெடியாக தான் இருக்கும். அவனுங்களுக்கு உண்மையிலே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் திமுக இவனுங்களே கேவலப்படுத்துகிறானுங்க. திமுக தலைவரையும் திமுகவையும் இவனுங்களே கேவலப்படுத்துகிறானுங்க, இவனுங்களே வசைப்பாடிக்கிறாங்க. ஒருவேளை 200 கொடுக்காம விட்டாங்களா என்னன்னு தெரில. ஐயா, அவங்களுக்கு காசு கிணியை கொடுத்து விட்டு ஸ்டேஜில் ஏறி பேசுங்கடான்னு சொல்லுங்கள். உங்களை அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க, திமுகவை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களை திட்டி திட்டி நமக்கும் கேவலப்பட்டு போச்சு, அசிங்கமாக இருக்குது. இன்றைக்கி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு முதலமைச்சர் அவர்கள் முழு ஆதரவு கொடுத்துருக்காங்க. உங்களோட பங்களிப்பையும் பங்கூட்டையும் கொடுங்க அப்படின்றத வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அதுபோக இன்றைக்கி நம்ம வெற்றி தலைவர் விஜய் அவர்களின் நடிப்பில் உருவான ஜனநாயகன் படம் திரைக்கு வர்றதுக்கான புக்கிங் ஆரம்பமாயிடுச்சு. ஆரம்பமான ஒரே நாளில் ஆமாங்க, சென்னையிலலாம் 1 மணி நேரத்தில் 10,000 டிக்கெட்டுகள் விற்று தந்திருக்கு அப்படின்ற இமாலய ஒரு ரெக்கார்ட் படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு இன்று முதல் நாள் ஷோ டிக்கெட் ஹவுஸ்ஃபுல். இனி அடுத்தடுத்த நாட்களில் அதன் நிலவரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நான் வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம அடுத்தடுத்த நகர்வுகளோட இவர்களோட அநியாயம் அட்டூழியங்களை பற்றி பேசுகிறதுக்கும் இன்றைக்கி வெற்றி தலைவர் விஜய் அண்ணா இந்த மக்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் நம்ம சேனல் வச்சு நடத்துகிறோம். இந்த பொழப்பத்தவனுகளை திட்டுறதுலையே நம்ம என்ன சொல்ல வந்தோமோ அதை மறந்துட்டு இவனுங்களே வசப்பாடிட்டு போயிடுறோம். ரொம்ப அசிங்கமாகும், நமக்கு அசிங்கமாக இருக்குது இவனுங்களை திட்டுறதுக்கு. ஏன்னா இவனுக்கு திருந்த மாட்டானுங்க, இல்லை இவனுங்க திருந்தவும் விட மாட்டானுங்களா? ஒன்று நீங்கள் திருந்துங்கடா, இல்லை எங்களை திருந்த விடுங்க. ஏன்னா நாங்கள் நாகரிகமான அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறோம். பழனி மேட்டரில் இன்றைக்கி மதிப்புக்குரிய அமைச்சர் ரமேஷ் அவர்களோட அழைத்து பழனி சம்பந்தப்பட்ட அனைத்து ஃபைல்களும் தலைவர் விஜய் அவர்களோட டேபிளுக்கு வரணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. எங்கே இடிக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. அதே மாதிரி தூத்துக்குடியில் ஒரு அமைச்சரோட ஒரு அப்டேட்டும் போயிருக்கு. அந்த நிலவரம் என்ன ஆக போகுது என்ன அப்படின்றத பற்றியும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு ரவுடியோடு இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டதா வலைதளங்களில் ஒரு ஃபோட்டோவை இந்த தீய சக்தி பரவ விட்டுருக்கு. உங்களுக்கு இதுதாங்க பொழப்பு. அதாவது இப்போ நம்ம இருக்கோம், நம்ம இதுக்கு முன்னால் எப்படி இருந்தோம், இதுக்கு முன்னால் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்றத தேடி எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி நடந்த மாதிரியும் இப்போ நடந்த மாதிரியும் இப்போ நடக்க போகிற மாதிரியும் இவங்க போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் துளியளவு உண்மை இருக்காது. துளியளவு உண்மை இல்லாத ஒரு செய்திகளை போட்டு இந்த மக்களை ஏமாற்றி இவ்வளோ நாள் ஆண்டிட்டு இருந்த மாதிரி இனியும் ஆளணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை விட இந்த திமுகவோட உருட்டு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய உருட்டுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. அம்மா உணவகங்களில் அதாவது 2021 2016 டு 21 அம்மாவோட 2ஆம் ஆட்சி,
அதாவது 11 to 16 அம்மாவின் பொற்கால ஆட்சி, 11ஓட ஒரு 6 மாதம் அம்மாவின் சிறப்பான ஆட்சி போச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி ஐயா எடுத்து அம்மாவோட செயல் திட்டங்களை ஓரளவுக்கு கொண்டு செலுத்தி வந்தார். கடைசி நேரங்களில் கொரோனா வந்துருச்சு, அந்த ஃபைனான்ஸ் அதாவது இல்லாமல் போய் திட்டங்கள்லாம் நிறுத்தி வச்சுட்டு 21 எலெக்ஷன் வந்துச்சு. மக்கள் வந்து ஒரு ஆளுமை இல்லாத தலைவரை நம்பி நம்ம மீண்டும் வாக்களித்தோம்னாக்க நம்ம கீழே போயிடுவோமோ நம்பி இந்த ஆளுமை இல்லாத தலைவருக்கு வாக்களிச்சு விட்டாங்க. எந்த ஆளுமை இல்லாத தலைவர்? ஐயா ஸ்டாலினுக்கு. இவருக்கு என்ன ஆளுமை இருக்குது அப்படின்னாக்க எதுவுமே இல்லை. ஏதாவது இருக்குமையா, தலைவர் கலைஞரோட மைண்டில் ஏதாவது மக்களை பற்றி தெரிஞ்சிருக்கும், அரசியலை பற்றி தெரிஞ்சிருப்பார் அப்படின்னு நம்பி வாக்களித்தாங்க. நாசமாக போயிட்டோம். மொத்தத்தில் கடன் ஏறினது தான் மிச்சம். கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி கடன், 6.25 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடனை வாங்கி தின்னுட்டாங்க அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. இன்றைக்கி அது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்குது. மத்திய அரசும் இது சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கன்னு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. இன்னும் அவங்க வாங்கி திமுகவோட ஒரே ஒரு செயல் என்ன தெரியுமா? என்ன வேணாலும் அனுப்பு, நீ என்ன வேணாலும் கழுவி ஊற்று, வாங்கி சீட்டு கீழே போட்டு உட்காந்துருவோம், நீ என்ன வேணாலும் கேவலமாக பேசு, கண்டுக்கவே மாட்டோம், துப்புனா தொடச்சிருவோம்ல அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதுதான் இவங்களோட பழக்கம். இவங்க என்ன சொல்கிறாங்க, அம்மா உணவகங்கள் சீரும் சிறப்புமாக செயல்படுத்தினது திமுக ஆட்சியிலையாம். உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், இந்த திமுக ஆட்சி, இந்த தீய சக்திக்கு ஆட்சிக்கு வந்த உடனே அம்மா உணவகங்களை அடித்து உடைத்தார்கள். போர்டுகளை தூக்கி போட்டு உடைச்சாங்க, கீழே போட்டு கிழிச்சாங்க, அங்கிருந்த பாத்திர பண்டங்களெல்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் கூட அந்த சீசனில் வந்துச்சு. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு உடனே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா உணவகங்களை தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கை வச்சுருக்காருங்க. அம்மா உணவகங்கள் அப்படின்றது அது அம்மான்ற வார்த்தைக்கு அழகான ஒரு செயல், அழகான சொல்லு. இன்றைக்கி ஏழை எளியவங்க அவ்வளோ பேர் சாப்பிட்டு இன்றைக்கி வயிறார வாழ்த்திட்டு போகிறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவுக்கு அடுத்து மக்கள் வாழ்த்தக்கூடிய ஒரே தலைவர் யார் அப்படின்னா நமது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் தான். இது உண்மைங்க. ஐயா காமராஜர் அவர்களோட பொற்கால ஆட்சியை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்குமே அருகதை இருக்காது, அந்த தகுதி யாருக்குமே இருக்காது. இனி வரும் காலங்களில் எங்கள் அண்ணன் அந்த ஆட்சியை சிறப்பாக கொடுக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சு முழுமையடைஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் பாராட்டுவோம். இன்றைக்கி கூட எங்கள் வெற்றி தலைவர் விஜய் அண்ணா முழுக்க காமராஜர் ஐயா அவர்களின் ஆட்சியை திறன்பட நடத்தி கொடுத்துரு, வாழும் காமராஜர்னே சொல்லலாம். அப்படி ஒரு தலைவர் நமக்கு கிடைச்சது பொக்கிசமாகவும் பேணி பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னு மக்கள் ஆசைப்பட்டாங்க. மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடிச்ச ஒரு வெற்றி தலைவராக விஜய் அண்ணா வாழ்ந்துட்டு இருக்காரு. இதை எப்படியாவது கெடுத்து விட்றணும்டா, எப்படினாலும் இவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, இவங்க ஆட்சி நடக்கக்கூடாது, நாங்கள் தான் சைடில் ஆள் அனுப்பிச்சி விட்டோம், நாங்கள் தான் சென்டரில் ஆள் அனுப்பிச்சி விட்டோம், நாங்கள் தான் ஒரு காலை முட்டு கொடுத்து நிப்பாட்டியிருக்கோம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு ஆட்டோ இதெல்லாம் பஞ்சர் பார்ப்பாங்கல்ல, அந்த கடைக்கு போனீங்கன்னா 3 சக்கரத்தில் நிற்கிற வண்டியை வந்து ஒரு சக்கரத்தை தூக்கி கீழே முட்டு கொடுத்துருப்பாங்க. அதை யார் பிடிக்கலைனாலும் நிற்கும், டயரை கழட்டி மாட்டிடலாம். அப்போ ஒருத்தர் வந்து நானும் முட்டு கொடுத்துருக்கேன், முட்டு தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவை தொட்டுக்கிட்டு நிற்பார். அந்த மாதிரி ஐயா நம்ம திருமாவளவன் சொல்கிறதா விளவன் சொல்கிறதா எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அன்னை மேலையெல்லாம் ரொம்ப மதிப்பு மரியாதை வச்சுருந்தவங்க. அவர் முட்டு கொடுத்துக்கிட்டு இந்த ஆட்சிக்கு நாங்கள் தான் முட்டு கொடுத்துக்கிட்டோம், ஒரு ஆணியும் பிடுங்கலை, நீங்கள் முட்டும் கொடுக்கல, முட்டு கொடுக்கவும் வேணாம், பிடிங்கிட்டு போயிருங்க, அது நிற்கும். ஆல்ரெடி முட்டு நிறையா உள்ளே இருக்குங்க, உள்ளே கொடுத்து வச்சுருக்காங்க. ஆட்சிக்கு எந்தவித பாதிப்போ பங்கமோ வராத அளவுக்கு வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் ஆட்சியை திறன்பட நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கப்ப இவனுக்கு வசப்பாடுறதையும் நீ வந்து சட்டமன்றத்துக்குள்ள வந்து பேசிடு, உன் கையை உடைக்கிறோம், காலை உடைக்கிறோம், நீ தொட்டு பாருங்கடா, உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறோம்டா, நீங்கள் பேசுனதுக்கே இவ்வளோ தூரம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. திமுக என்ற ஒரு கட்சியே இல்லாத அளவுக்கு போயிருக்கு. என்னடா இவ்வளோ தைரியமாக நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? நீ செய்யணும்னா உனக்கு ஆள் வேணும்ல, உன் கூட இருந்தவன் எவனா உன் கூட இருக்கானா? இன்றைக்கி திமுகவில் நீ எவன் தயவில் இவ்வளோ தூரம் ஆடுனீங்களோ அவன் எல்லாமே திருந்தி இன்றைக்கி நல்ல மனுஷனாக வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நான் கூட உங்களுக்கெல்லாம் செம்பு தூக்கிக்கிட்டு இருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னால். இப்போ நான் எப்படி இருக்கேன்? நல்லவனாக இருக்கேன். உங்களை திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ பண்ணின அவ்வளோ ஊழலும் தெரியும், நீ வாங்கின லஞ்சம் அவ்வளவும் தெரியும். எப்படியெல்லாம் நீ லஞ்சம் வாங்குவ, அந்த லஞ்ச பணத்தை எப்படி கொண்டு போய் கொடுப்ப, நீ எவனை வச்சு ஓட்டுக்கு பணம் கொடுப்ப, வீட்டுக்குள்ளே போய் எப்படி உட்காருவ, அவ்வளவு வெள்ளரிக்காயும் எங்களுக்கு தெரிஞ்சு தானே உன்னை பிடிக்காமல் வெளியில் வந்திருக்கோம். இந்த எலெக்ஷனில் கூட நீ இவ்வளோ தூரம் காசு கொடுத்து ஜெயிச்சிடலாம்னு நினச்சும் கூட உன் காசை துச்சமாக நினச்சி ₹1 செலவு பண்ணாமல்
எங்கள் மக்களை நம்பி நான் வர்றேன்னு சொன்ன வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவுக்கு வாக்களித்து ஜெயிக்க வச்சுருக்க இந்த மக்கள் எங்கே? அவரை நம்பி அவருக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்க எங்கள் அண்ணன் வெற்றி தலைவர் விஜய் அண்ணா எங்கே? நீங்களாம் எங்கடா? டேய், நீ வேணால் தொட்டு பாருங்கடா, அப்புறம் தெரியும். பேசுனதுக்கே நிறைய அனுபவிச்சிருக்கீங்க ஐயா மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே. இவர்கள் வம்பை இழுக்கும் விதமாக பொதுவெளியில் பேசி கொண்டிருக்கின்றார்கள். எங்களை போன்ற தமிழக வெற்றி கழகத்தின் உறவுகளான எங்களையும் இளைஞர்களையும் சூடேற்றி ஒரு வன்முறையை தூண்டும் விதமான பேச்சுக்களை இவங்க கட்டவிழ்த்து விடுறாங்க. இவங்களுக்கு ஒரு வாப்பூட்டு போடுங்க. இல்லைன்னா தமிழகத்தில் இவர்கள் ஏதோ கலவரம் விளைவிக்கும் விதமாக பேசி கொண்டிருக்காங்க. நீ என்ன பேசினாலும் நாங்கள் காதில் வாங்க போகிறது கிடையாது. எங்கள் வெற்றி தலைவர் விஜயண்ணா சொன்னதுக்கு இணங்க வசைபாடி இவங்க பேசுகிறவங்களையும் எங்களை வாழ்த்த தான் சொல்லியிருக்காரு. அதனால் நாசமாக போயிடுவீங்கடா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.